ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். பானு ஆர்ட் கேலரி என்கின்ற ஒரு அஹ், ஆர்ட் தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி சின்ன சின்ன உங்களுக்கு இந்த ஆட்களின் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்னதாக லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது மூலமாக அந்த சர்ப்ரைஸையும் நீங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன். அதாவது என்னென்னு சொன்னால், அதாவது சின்ன சின்ன டிப்ஸுன்னு நான் சொன்னேன். முதலாவதாக பேசிக்காக ஒரு பென்சில் பயன்படுத்தணும்னு சொன்னால், சாதாரணமாக எல்லா இடங்களில் எல்லா கடைகள்லேயும் மார்க்கெட்டுகளையும் கிடைக்கக்கூடியதாக இப்படியான பென்சில், அதாவது நட்ராஜ் பென்சில்ன்றது சாதாரணமாக ஸ்கெட்ச் பென்சில்னு கேட்டாலே எல்லா கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய பென்சில் இது தான். இந்த பென்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பென்சிலில் ரேசர், கட்டர், அதாவது அது மட்டும் இல்லை 6B, 5B, 4B, 3B, 2B, BH, 2H, 3H, 4H, 5H, 6H அப்படின்ட்டு இருக்கும். அதாவது இந்த பீன்றதுலேருந்து இந்த பென்சில்ட அடர்த்தி அதாவது நாங்கள் வரைகிற பென்சில்ட அடர்த்தி கூடிக்கிட்டே போகிறது தான். அதாவது இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், டார்க் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டே போகும். அதே மாதிரி தான் இங்கிட்டு ஹெச்ன்றது ஹெச் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதை விட ரொம்ப ஒரு ஒரு லைட்டான கலர் தான் 6Hன்றது இப்படியாக இருக்கும். இது இந்த பென்சிலை வச்சு தான் நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பென்சில் ட்ராயிங் ஒன்று வரைகிறது. இதில் நாங்கள் ஒரு உருவத்தை வரைகிறதுக்கு முதல்ல இந்த பென்சில் பயன்படுத்தலாம். அதன் மூலமாக அந்த உருவத்தில் இருந்து ஷேடிங் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த பென்சிலை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது நட்ராஜ் பென்சில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வகையான ஸ்கெட்ச் பென்சிலையும் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ மார்க்கெட்டில் பல வகையான பென்சில்கள் வந்திருக்கு. ஆனாலும் நீங்கள் எல்லா வகையான பென்சிலும் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது பாருங்கள், இப்படியான அதாவது மிஸ்டர் பென்ன்ற பென்சில், இப்படின்ற அதாவது ஃபேபர் கேஸ்டர்ன்ற பென்சில், அதாவது ஸ்டெட்லர் பென்சில், ஒவ்வொரு வகையான பென்சில் இருக்குது. நீங்கள் எல்லா வகையான பென்சிலையும் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதாவது பேசிக்காக நீங்கள் சாதாரண விலையில் கிடைக்கக்கூடிய இந்த நட்ராஜ் பென்சிலை முதல்ல நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் அதாவது ட்ராயிங் வரைகிற ஆர்வம் உள்ளவங்க, இப்போ நான் வரைய பழகணுன்றவங்க சாதாரண ஒரு பென்சில் எடுத்து வரைய பழகுங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியான மெத்தட். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அதாவது கொஞ்சம் விலை உயர்ந்த பென்சில்களை அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இப்போ பேசிக்காக ஒரு பென்சிலை எப்படி பிரயோகிப்பது என்பதனை அந்த நீங்கள் இப்போ விலை குறைந்த பென்சிலில் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது அதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் இப்போ விலை கூடுனதுன்னு சொன்னால் அது உடனே அது முடிஞ்சிடும். ஆனால் விலை குறைஞ்ச பென்சில்ன்றது அந்த ஒரு விலை கூடின பென்சிலை விட கெப்பாசிட்டி 2 நீங்கள் பென்சில் செட் வாங்கினாலும் அது உங்களுக்கு பிரயோகிக்கிறதுக்கு மிகவும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அது அந்த மெத்தட்ஸ்களை டக்குன்னு கையாளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் 2H பென்சிலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரைட்டா? 2H பென்சிலை வச்சு நீங்கள் உருவங்களை வரைய தொடங்கலாம். அதாவது கோடுகள் அதாவது வரைய தொடங்குவதன் மூலமாக அதன் பின்பதாகத்தான் நீங்கள் 2B, 4B, 6B என்கின்ற 3 வகையான பென்சில்களை பயன்படுத்தி அடுத்த உருவங்களை ஷேடட் பண்ண தொடங்கணும். இது தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு அடிப்படை அறிவு கொடுக்கின்ற அதாவது இந்த வகையான பென்சில்களை கொண்டு நீங்கள்
ஒரு சாதாரண உருவங்களை அழகாக கையாள முடியும் என்பதனை நான் கூறிக்கொள்கின்றேன். எஸ், நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். அதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கான ஒரு சின்ன கலந்துரையாடல் போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸை நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கூறுவேன். இத்துடன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேப்பர் கட்டர் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஷேடிங் பண்ணுறதுக்கு ப்ரஷ், நீடபிள் ரேசர் கண்டிப்பாக தேவை.
ஆமா. இப்ப லாஸ்ட்டா நான் உங்களுக்கு சொல்லணுன்ருந்தது வந்து உங்களுக்கு ஒரு குட்டி